ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல் குக்கிங் vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆனால் பயங்கர சூப்பரான டெலிஷியஸான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் புட்டிங். அதாவது இந்த பிஸ்கெட் புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 மேரிகோல்டு பிஸ்கெட், அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை இருந்தால் போதுங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணலாம். நம்ம வீட்டில் மீதமான பிஸ்கட்டாக இருக்கலாம், அது மேரி பிஸ்கட்டாக இருக்கலாம், இல்லை வேறு பிஸ்கட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட இது ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. இதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை, அதுக்கப்புறமா ஒரு 20 பிஸ்கெட் தாங்க. அதை வச்சு நம்ம அவ்வளோ சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த 20 பிஸ்கட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம 4 முட்டைகளையும் உடைச்சி ஊற்ற போகிறோம். உடைச்சி ஊற்றிட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 4 முட்டையை எடுத்து ஊற்றிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேறு எந்த செலவுமே கிடையாது. இவ்வளோ தான். நம்ம ஒரு கப் பால், நல்லா காய்ச்சின பாலை நம்ம ஆட் பண்ணுறோம். பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம இனிப்பு பண்ணும்போது ஏலக்காய் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் எப்பயுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சம் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த சால்ட் ரொம்பவே உதவும். இப்போது நம்ம அதை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி எதுவுமே கூட சேர்த்தக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது லிக்விடாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேரமலைஸ், அதாவது சுகர் கேரமலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த புட்டிங்க்கு கலர் வரும். அதுக்கு நம்ம 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஃப்ளேமை அதிகப்படுத்தக்கூடாது. எப்பயுமே நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க அது கசப்பாயிருது அந்த சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இடையில அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வைப்போம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கசப்பு தன்மை வந்துடுது. அதனால ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ளேம் ஸ்லோவாகவே தான் வச்சுருக்கணும். இன்னொன்று செய்யும்போது நம்ம 1 கப் சுகர் எடுக்கனால கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் பேஸை திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலர் வரும். அடுத்து அந்த ப்ரௌன் கலர் வர ஸ்டேஜ்க்கு விட்டுறக்கூடாது. அப்போ தான் அது கசப்பாயிரும். அதுக்கு முன்னாடியே அந்த கோல்டன் எல்லோ வரும்போதே நம்ம சட்டுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அதை டக்குன்னு அந்த கேக் பேனுக்கு நம்ம மாற்றிடணும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பை நம்ம அப்படியே கேரமலைஸ் பண்ணியாச்சு. இந்த கலர் வரும்போதே அப்படியே நம்ம கேக் பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முக்கியமானது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டாக அந்த பேனை டேப் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நம்ம ஆறிடுச்சான்னு பார்க்கணும். நம்ம அதை தொட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம், அதாவது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான். அதை நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் கையில் நமக்கு அது ஒட்டாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன். தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும்ல, அந்த பக்குவம் தெரியும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மேலே அந்த பிஸ்கட்டை முட்டை எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை மேலே ஒரு சைடாக ஊற்றாமல் எல்லா பக்கமும் வர மாதிரி ரேப்பர் பண்ணி அழகாக நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதையும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் டைட்டாக. ஒரு பேனில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு இழுக்கு உள்ளே வச்சுக்கலாம். அது அந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கிறதுக்கு.
வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து வேர்த்து உள்ளே விழுகாதபடி வச்சுட்டு நம்ம மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போது நல்லா வந்து அந்த புட்டிங் கேக் நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து டைம் வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அந்த மெதுவாக அந்த லிட்டை ஓப்பன் பண்ணணும், மெதுவாக எடுக்கணும். மெயினாக உள்ளே இருக்க பிளேட் எடுக்கும்போது ரொம்ப மெதுவாக எடுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வேர்த்துருக்கும், அது வந்து உள்ளே விழுகாமல். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து சைடில் வந்து லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். அந்த பேன்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சைடில் வந்து கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணும்போதே தெரியும் சைடில் வந்து அந்த எல்லோ கலர் ஜெல்லி இருக்கு. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்படியே அது ஜெல்லி மாதிரி, அப்படியே அந்த லிக்விட், அந்த எசன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸாக போட்டுருக்கோம். அவ்வளோ சூப்பராக நம்மளோட பிஸ்கெட் புட்டிங் கேக் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க மிச்சம் வச்ச பிஸ்கெட் எல்லாம் இருக்கும் வீட்டில். நம்ம இனிமேல் வந்து பிஸ்கெட் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. பிஸ்கெட் மீதம் இருந்தால் உடனே நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம வந்து புட்டிங் கேக் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட சட்டுன்னு இது மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப நினைப்பாங்க, ஐயோ எப்படி கடையில் போய் இவ்வளோ ஸ்வீட்டாக வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. நம்ம வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாகவே நம்பவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த புட்டிங் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புட்டிங் கேக் வந்து வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டியில் சின்ன கெட்டு அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எல்லாத்துக்குமே வந்து பீசஸ் வச்சிடலாம். பார்க்குறவங்களும் நம்பவே மாட்டாங்க, நம்ம தான் செஞ்சோமா இல்லை கடையில் வாங்கினோமா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் செஞ்சு வச்ச உடனே வந்து எல்லாமே காணாமல் போச்சுங்க. எல்லாமே டக்குன்னு எடுத்து வைக்கிறக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கலர் அப்படி இருக்குது, நம்ம பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது, நம்ம சாப்பிட்ணுன்னு தோண வைக்கிது இல்லையா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட்ருவாங்க எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.